இவங்க எல்லாம் யாரு? இந்த கண்காணிப்பு குழுல இருக்காங்க. இந்த வேங்கை வேலை மலத்தை கலந்தாங்கல்ல, அதை போய் இவங்க ஏதாவது கண்காணிச்சாங்களா? 3 வருஷம் முடிஞ்சு போச்சு, ஏதாவது கண்காணிச்சாங்களா? பொம்பளை புள்ள தான் பிரச்சனை, ஆம்பளை புள்ளைய வெளியே விட முடியுதா? ஆம்பளை பசங்களே வெளியில எடுப்ப பயமா இருக்கு. எங்க பார்த்தாலும் கஞ்சா, மெத்து, அபின்னு. விளக்கு இவங்க ஏத்த மாட்டாங்கப்பா. திமுக விளக்கு ஏத்த மாட்டாங்க. இவனுங்களுக்கு எல்லா வீட்லயும் விளக்கு அணைக்கிறது தான் வேலை. இவங்களுக்கு வேலையே எவனும் சுபிச்சமா இருக்கக்கூடாது. 1 கோடி ரூபாய் திருப்பரங்குன்றம் கோயில் நிதியை எடுத்துட்டு போய் நீங்க உச்சநீதிமன்றத்தில் செலவு பண்றீங்க. கோவில் ஃபண்டை யூஸ் பண்ணி தான் இங்க கேஸுக்கு போறாங்க. இப்ப யார் காசு எடுத்து போடுறாங்க? திமுக உண்டியல்ல குடுக்கின காசு எடுத்து போடுறாங்க. அந்த ஜனநாயகன் படத்துக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 40 மில்லியன் தான் இருக்கு. ஆனா சிவகார்த்திகேயனோட படத்துக்கு பார்த்தோம்னா 53 மில்லியன் இருக்கு. இது எப்படி மேம்? இதுதான் திமுகவோட தில்லாலங்கடித்தனம் அப்படின்றது. திருச்சி வேலுச்சாமி அவர்கள்லாம் தொடர்ந்து எப்படி திமுக ஆட்சியை பத்தி இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்றத வந்து நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். திமுக ஆட்சி கேவலமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத அவர் உண்மையை பேசுறாரு. நான் சொல்றேன்ல, திருமாவளவன் அவர்களும் வைகோ அவர்களும் மல்லாக்கப்படுத்தி வச்சு துப்பிட்டு இருக்காங்க. ஒளிச்சுட்டு அவங்க மூஞ்சில தான் தெரியும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியுதா இல்ல மக்களும் சேர்ந்து துப்புறாங்க இல்லையா? ஆமாப்பா, நீ எப்ப ஆட்சி யார் பண்ண நடத்திட்டு இருக்க? திருமாவளவர்களை மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு பெருசா போட்டுட்டு அதை எல்லாரும் கேள்வி கேட்கறாங்கன்னா முதல்வரை போய் சந்திச்சுட்டு வந்தாரு. அடுத்த நாள் பார்த்தா மது ஒழிப்பு மாநாடு சின்னூண்டாயிருச்சு. மது ஒழிப்பு மகளிர் மாநாடுன்னு பெருசாயிடுச்சு. ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperambur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. திராவிட மாயை திரு சுப்பு அவர்கள் எழுதிய பல்வேறு புத்தகங்கள் சென்னை புத்தக காட்சி YMCA மைதானத்தில் விஜயபாரதம் ஸ்டால் F54 விற்பனைக்குள்ளது. ஆர்வமுள்ள பொதுமக்கள் வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜனவரி 10 கோவையில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் 2026 கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க லிங்கில் ரெஜிஸ்டர் செய்யுங்கள். பேசு தமிழா பேசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் பாஜகவில் இருந்து மகளிர் அணி மாநில நிர்வாகி சுமதி மேகவர்ணம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் மேம். வணக்கம்மா. தேர்தல் பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு மேம்? அற்புதமா போயிட்டு இருக்கு மேம். இந்த பராசக்தி படமும் ஜனநாயகன் படமும் 9ஆம் தேதி 10ஆம் தேதி வரதா இருந்தது. நமக்கு தெரியும் விஜய் அவங்களோட ஃபேன்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஜனநாயகன் படத்துக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 40 மில்லியன் தான் இருக்கு. ஆனா சிவகார்த்திகேயனோட படத்துக்கு பார்த்தோம்னா 53 மில்லியன் இருக்கு. இது எப்படி மேம்? இதுதான் திமுகவோட தில்லாலங்கடித்தனம் அப்படின்றது. பொதுவாக இவங்க எப்பவுமே அந்த ஊபிஸுங்க, அந்த 200 ரூபா ஊபிஸ், அந்த மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு தனி டீம் இருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு அதிகபட்சம் ஒரு 15 மில்லியன் இல்ல ஒரு 20 மில்லியன், அதுக்கு மேல போகாது. இப்ப வேணும்னே வந்து விஜய் அவர்களை விட சிவகார்த்திகேயனுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, பராசக்திக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களோட வியூஸை விட இதுக்கு வந்து அதிகமா கிட்டத்தட்ட 50 மில்லியன் வந்திருக்கா. 52 மில்லியனை தாண்டி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது எந்த அளவுக்கு இவங்க உள்ள பிளான் ப்ளே பண்றாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த யூடியூப்ல ப்ரொமோஷனு, அதை பேமெண்ட் பண்ணா என்ன வரும் அப்படின்னு. ஏன்னா இதை முத வெளியேறது வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் கலைஞர், 4ஆம் பெரியார், 3ஆம் கலைஞர் இன்பன் உதயநிதி இதுக்குள்ள இறங்குறாரு. அதனால உள்ள இறங்குறப்பே தலைக்கு வந்து கெத்த கொடுக்கணும், அப்படி கெத்தா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா அந்த படம் ஓடுதோ ஓடலையோ இவங்களே ஓடிச்சு, இவங்களே இத்தனை கோடி வருமானம், இத்தனை கோடி இது சூப்பர் ஹிட் இந்த விக்ரம் படத்துக்கு அப்படிதான் ஒன்று சொன்னாங்க. பல பேர் டே நான் இந்த படத்தை போய் பார்க்கவே இல்லைன்னா இவங்க இப்படி பெரிய மெகா அப்படியே பிளாக் பஸ்டர் ஹிட் இப்படிலாம் சொல்றாங்கன்னு எவ்வளோ பேர் டேக் பண்ணி நான் அந்த படத்துக்கு போனேன், நீங்க போனீங்களா, நான் போகலனே போட்டாங்க. விக்ரம் படத்துக்கு ஒரு பெரிய ஹைப்பை கொடுத்து ஒரு பெரிய மெகா ஹிட்டுங்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணாங்க. அந்த மாதிரி இதை நிச்சயமா இதுக்கும் பண்ணுவாங்க. அதுக்கு என்னன்னா ஜனநாயகனை விட பராசக்தி வந்து பெரிய ஹிட்டு, அதாவது சினி ஃபீல்டில் கூட அவ்வளோதான் விஜய் அப்படிங்கிற மாதிரி காட்டணுங்கிறதுக்காக ஒரு இது பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு இங்கே தான் சொன்னீங்களா, எதையுமே நேர்மையான வழியில் வந்து அணுகவே தெரியாது, எல்லாமே குறுக்கு சால் ஓட்டுற வேலை தான் திமுகவுக்கு தெரியும். அதில் இந்த வேலையும் அதே பார்த்துட்டு இருக்காங்க. மேம், விஜய் அவங்க கூட்டணிக்கு வரல அப்படின்றதுக்காகவே ஜனநாயகனுக்கு CBFC சர்டிஃபிகேட் கொடுக்காமல இருக்குங்களா? ஏப்பா விஜய்க்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கும் கூட்டணிக்கு வரதுக்கு என்னப்பா சம்மந்தம் இருக்கு? கடைசி படம் இல்லை CBSE சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து இது வந்து சென்சார் போர்டுங்கிறது ஒரு தணிக்கை குழு. நீங்க என்ன அது என்ன அவர் மோடிஜியும் அமித்ஷாஜியும் போய் அதை உட்காந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களா என்ன? இதுதான் சொல்றது, இந்த பசங்களை கொஞ்சமாவது அரசியல் புரிதல் இருக்கணும்னு. சென்சார் போர்டு அப்படிங்கிறது என்னன்னா அந்த படத்தை பார்ப்பாங்க, ஏதாவது வன்முறையான காட்சிகள் இருக்கா, ஏதாவது ஆபாசமான காட்சிகள் இருக்கா, இதுல இந்த குழந்தைகள் 18 வயசுக்கு கீழே பாக்குறவங்க அப்படின்னா அதுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் U சர்டிஃபிகேட், அதுக்கு மேல பாக்குற மாதிரியான கண்டென்ட் இருக்குன்னா A சர்டிஃபிகேட். ஸோ அதுல எப்பவுமே நம்ம தலைவரை பத்தி தெரியும், ஒரு பயங்கரமா மாசு தடா புடான்னு போட்டு மாசு பீஸு தூசுன்னு வன்முறை காட்சிகள் சண்டை காட்சியில மாசா வச்சிருப்பாரு. கடைசி படம் அப்படின்றதுனால அவர் அதிலே காட்டுறப்ப பார்த்தோம்னா பயங்கரமான வெப்பன்ஸ்லாம் கையில் வச்சிருக்கிறாரு. ஸோ அதனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சில காட்சிகளை நீக்க சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அது A சர்டிஃபிகேஷன்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நாங்கள் ஏற்கனவே இத்தனை சீன்ல நீக்கியிருக்கோம், நீக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ கோர்ட் வந்து விசாரணை வந்து தள்ளி வச்சிருக்கு. ஸோ அது வந்து அந்த ரிலீஸ் டேட்டோட வரதுனால
ஸோ அந்த விசாரணை முடிஞ்சு கோர்ட்டு சொன்னாதான் ஒன்று இவங்க அவங்க இதுக்கு ஒத்து வரணும், இல்லைன்னா அந்த காட்சிகளை நீக்கணும், இல்லைன்னா சர்டிஃபிகேஷன் வந்து அந்த யூஏஎன்டேல வராது. இவ்வளோ சிம்பிளா அது சிபிஎஸ்சியோட அது சென்சார் போர்டோட அது முடிய போறது. அதை கொண்டாந்து உடனே பாருங்கள் பயந்து போன பாஜக, மிரட்டுகின்ற மோடிஜி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் உருட்டிட்டு தெரியுதாங்க. இவங்க என்னத்த சொல்றதுன்னு தெரியல. சீனை இவங்க மாத்தி வச்சா ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க, சர்டிஃபிகேஷன் கொடுக்க போறாங்க. இல்ல விஜய் அவங்களோட ஃபேன்ஸ்க்கே விஜய் அவங்களோட படத்துல அந்த ஃபைட் சீன் அப்படின்றது தான் நம்ம முக்கியமான விஷயம். அதை நீங்க எடுக்க சொல்லிட்டா அப்படி இல்லப்பா, சில சென்சார் போர்டுக்குன்னு சில இது இருக்குல்லப்பா, ரூல்ஸ் இருக்குல்ல. அது விஜய் அவர்களுக்குன்னு கிடையாதுங்க. படத்தோட பேரு ஜனநாயகம்னு வச்சிருக்கீங்க. ஆனா நான் ஜனநாயகத்தை ஃபாலோ பண்ண மாட்டேன்னு என்ன? அதனால விஜய் அவர்களுக்குன்னு ஒரு சட்டம், அப்புறம் விஜயகாந்த் அவர்களுக்குன்னு ஒரு சட்டம், ரஜினி அவர்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கா? இல்ல சினிமா அப்படின்னா அதுக்குன்னு சென்சார் போர்டுன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அதுல இந்த மாதிரியான வயலன்ஸ் சீன்ஸ் இருக்கக்கூடாது, இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்றது ரூல்ஸ் இருக்கு. அதுபடி அவங்க இது பண்றாங்கன்னா அப்ப உண்மையாலுமே நீங்க ஜனநாயகம்னு பேர் வச்சிருக்கீங்கன்னா சட்டத்தை மதிக்கிறீங்கன்னா சட்டத்துக்கு உட்பட்டு இது பண்ணணும். அப்படி இல்லையா, இல்ல நாங்க இப்படிதான் வன்முறை காட்சிகளை வைக்க தான் போறேன், இப்படிதான் இருக்கு அப்படின்னா அதுக்கு அந்த 18 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்க அதை பார்க்க முடியாது, அந்த வன்முறையான காட்சிகளை. அப்ப அதுக்கு ஏ சர்டிஃபிகேஷன் வருதுன்னா அதை வாங்கிட்டு நீங்க அதுக்கு அதை ரிலீஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு அது யூஎன்டே தான் வரணும், எனக்கு ஏ சர்டிஃபிகேஷன் வரக்கூடாதுங்கிறீங்க. அப்ப அந்த காட்சியை நீக்க மாட்டீங்க அப்படின்னா அப்புறம் என்ன நீங்க சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறீங்க? அதுக்கு என்ன ஜனநாயகம்னு பேர் வைக்கிறீங்க? நீங்க என்னமோ சொல்ற மாதிரி படிக்கிறது பகவத்கீதை, இடிக்கிறது பெருமாள் கோயில் அப்படிங்கிற மாதிரி இப்ப இந்த திமுக ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நீங்க நான் பேர ஜனநாயகம்னு வச்சுக்கிட்டு நான் ஜனநாயகம் பண்ணி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்புறம் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இப்போ அதிமுக கூட்டணிக்கு வந்திருக்காங்க. ராமதாஸ் அவங்களோட தரப்பு இப்போ வெளியே இருக்காங்க. அவங்களோட நிலை என்ன? அது அவங்களோட உட்கட்சி விவகாரம் தான், அதில் நம்ம தலையிடுறதுக்கு இல்லை. அது அவங்க அப்பா பையனுக்குள்ளே நடக்கிறது. அது அவங்களே ஸ்மூத்தாக ஒரு முடிவை கண்டுபிடிச்சு வந்துப்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப சொல்கிறது, என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஒரு பலமான கூட்டணி. இன்னும் அதற்குள்ளே நிறைய பேர் வர இருக்காங்க. கூட்டணி ரொம்ப பலமாகிட்டு இருக்கு. அதே போல் அதுக்கு அப்படியே பேரலாக அந்த பக்கம் பார்த்தோம்னா திமுக கூட்டணி வந்து கலகலத்து போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் காங்கிரஸ் வந்து எப்படி ரெட்டையிலோ டபுள் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேலுச்சாமி, திருச்சி வேலுச்சாமி அவர் ஒன்று பேசிக்கிட்டு இருக்காரு, அழகிரி ஒன்று பேசிக்கிட்டு இருக்காரு, செல்வ பெருந்தகை அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க ஹேன்னு ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து இழிச்சிட்டு பல்ல காமிச்சிட்டு கிடக்குறாரு. தாவேக்கா சார்பில் நடக்கிற ஒரு கிறிஸ்துமஸ் கூட்டத்துக்கு திருச்சி வேலுச்சாமி போய் கலந்துக்கிறாரு. காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து தொடர்ந்து தாவேக்காவோட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஜோதிமணி அக்கா வந்து விஜய்க்கும் எங்களுக்குமான உறவு வந்து ஒன்றும் புதுசு கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப இது எல்லாத்தையும் கூட்டு கழிச்சு பார்த்தோம்னா திமுகலேருந்து காங்கிரஸ் கலந்துக்கிறதுக்கு தயாரா இருக்கு. அப்படி இல்லைன்னா தாவேக்காவை வச்சு திமுகவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய லெவல்ல ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். திருச்சி வேலுச்சாமி அவர்கள்லாம் தொடர்ந்து எப்படி திமுக ஆட்சியை பத்தி இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்றத வந்து நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எவ்வளவு எடுத்து அதை உண்மையை பேசுறாரு, திமுக ஆட்சி கேவலமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத அவர் உண்மையை பேசுறாரு. இவங்கெல்லாம் வந்து கூட்டணியில இருக்கிறதுனால குத்துனது நண்பனா இருந்தால் செத்தாலும் சொல்லக்கூடாதுரா அப்படின்னு விசிகா, இந்த கம்யூனிஸ்ட், இந்த இங்க இப்ப இந்த செல்வ பெருந்தகை இவர்கள்லாம் வந்து, ஏன்னா செல்வ பெருந்தகை இவர்கள்லாம் யார் சொல்லி இங்க மாநில தலைவராக இருந்தாருன்னு தெரியும். அந்த விசுவாசத்துக்கு அவர் வந்து நேர்மையா அப்படியே உண்மையா அப்படியே அமைதியா இருக்காரு. ஆனா உண்மையா காங்கிரஸ்குள்ள குரல்கள் எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. இந்த கரூர் சம்பவம் நடந்தப்ப கூட தமிழ்நாட்டுல இத்தனை ஒரு இது நடந்திருக்கு, ஒரு துர்சம்பவம் நடந்திருக்குன்னா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு போன் பண்ணி பேசாம ராகுல் காந்தி யாருக்கு போன் பண்ணி பேசினாரு? விஜய் அவர்களுக்கு போன் பண்ணி பேசுறாரு. அப்ப எப்படி இது? என்ன கூட்டணி கணக்கு இது? என்னது இது? ஆனா இந்த மீடியாக்கெல்லாம் பாருங்க, அப்படியே பாருங்க எடப்பாடி அவர்கள் வந்து இப்படி பண்ணிட்டாராம், அமித்ஷா அவர்கள் வந்து மூஞ்சி இப்படி திருப்பிட்டாராம், அது வந்து இப்படி ஆயிருச்சான், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முகம் சுருங்கி விட்டது, வேலுமணி அவர்கள் முகம் சுளித்து விட்டார், இப்படிலாம் போட்டு நீங்க பில்டப் கொடுக்குறீங்க. எப்படியாவது இந்த கூட்டணியில் ஏதாவது பிளவு பண்ணிடலாமான்னு இங்க கண்ணுக்கு தெரிஞ்சு இம்புட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த குடும்ப இப்படி சண்டை நடக்குது, இப்படி இவங்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நடக்குது. ஆனா அதை வந்து மீடியாக்கள் எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது, அதை பத்திலாம் டிபேட் வைக்கிறது கிடையாது. திமுக கூட்டணி கலகலத்துக்கிட்டு இருக்கு. திமுக கூட்டணி தான் அவங்களோட பலம். கிட்டத்தட்ட 10 கட்சி அமாவாசைங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10-20 கட்சியில ஒன்று சேர்த்து லெட்டர் பேட் கட்சி வாட்ஸ்அப் குரூப் மாதிரி வச்சிருந்தா கூட வாப்பாசாமின்னு உள்ள தூக்கி போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு உள்ள தூக்கி போட்டு தான் அவங்க வந்து ஓட்டை வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த தடவை அந்த கூட்டணியும் முடையும் அப்படிங்கும்பொழுது 2026 வந்து திமுகவுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு படுமோசமான தோல்வி வந்து தழுவ போறாங்க. நீங்க சொல்லியிருந்தீங்க யாருக்கெல்லாம் ஒரு லெட்டர் பேட் வச்சிருந்தா கூட உள்ள சேர்த்து கூட்டணியை வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்தா முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவங்க, அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் அவங்களாம் கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? சேர்த்துப்பீங்களா? இந்திய கூட்டணியில அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது வந்து தெளிவுபட சொல்லியிருக்காங்கப்பா. அதுக்கான பேச்சுவார்த்தைகளும் இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எதுக்கு லெட்டர் பேட் அப்படிங்கிறதையும் சேர்த்து இவங்களையும் எதுக்கு சொல்றீங்க அப்படின்றது தெரியல. அவங்களுக்கு வந்து தமிழகத்துல டெல்டா பகுதிகளில் நீங்க உங்களுக்கு தெரியும், அந்த தமிழகத்துல வந்து அவங்களுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் என்ன இருக்கு, அவங்க எந்த அளவுக்கு இது பண்றாங்கன்றது நமக்கு தெரியும். நான் சொன்னது இவங்களுக்கு 100 ஓட்டு 200 ஓட்டு இருக்கா அப்படின்றதே சந்தேகமா இருக்கிறவங்கலாம் இவங்க சேர்த்து வச்சுட்டு கூட வச்சுட்டு உட்காந்துருக்காங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். மக்கள் நீதி மையத்துக்கு ஒண்ணுமே ஒரே ஒரு சீட்டு கூட தொகுதி கூட கொடுக்காம நீங்க வந்து அப்படியே கட்சியை கொண்டு வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரி இங்க இந்திய கூட்டணியில யாரையும் வந்து பண்ண போறல. ஆனா திமுக வந்து தொடர்ந்து என்ன பேசுவாங்கன்னா, பாருங்க பாஜக கூட சேர்ந்தோம்னா வந்து பாஜக அப்படியே பண்ணாங்க. எந்த இடத்துலயும் ஒரு வரலாறு கிடையாது, பாஜக எந்த ஒரு கட்சியும் அழித்ததாக வரலாறே கிடையாது. ஆனா திமுக பாருங்க, காங்கிரஸ் ஒரு காலத்துல 63 சீட்லாம் கேட்டுட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி.
இன்னைக்கு நீங்க எவ்வளவு சீட்டு கொடுக்குறீங்க? இப்ப நீங்க 63 சீட்டு வாங்கிட்டு இருந்தவன் வளர்றாங்கன்னா அடுத்து 80 சீட்டு 90 சீட்டு 100 சீட்டு தானே வந்திருக்கணும். இன்னைக்கே நீங்க 20 சீட்டு 23 சீட்டு 25 சீட்டு கொடுக்குறீங்க. அப்போ உங்க கூட சேர்ந்து காங்கிரஸ் அழிச்சு வச்சிருக்கீங்க. விசிகா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அவங்க வருங்கால முதல்வர்னு ஒரு போஸ்ட் ஓட்டுனா பதறி அடிச்சுக்கிட்டு திருமாவளவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. ஓடி போய் எங்கெங்க போஸ்ட் ஓட்டினாங்களோ ஒட்டின போஸ்ட்னா கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் கூட இருக்க கட்சிகளை வந்து அப்படியே ஒரு டிராகுலா மாதிரி சக் பண்ணிக்கிட்டு வளர விடாம நலிவடைய வைக்கிறது யாருன்னா அது திமுக. திமுக கூட சேர்ந்த கட்சி அவ்வளவுதான். ஆம பூந்த வீடும் அந்த திமுக கூட சேர்ந்தவங்களும் உருப்பட மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து அவ்வளவுதான். அப்படியே அவங்க எல்லாத்தையும் உறிஞ்சு கடைசியில் அவங்களோட பேச ஐக்கியமாயிரணும். எப்படி இந்த வைகோ அவர்கள் பாருங்க, ஒரு காலத்துல அப்படியே ரத்தம் தெறிக்க அப்படியே அவர் பேசினார்னா அப்படியே நமக்கு அப்படியே ரட்சகன் மாதிரி நரம்பெல்லாம் புடச்சிட்டு நிற்கும். அப்படிலாம் பேசினாரு. என்ன சொன்னாரு? ஸ்டாலின் அவர்களையும் கருணாநிதி அவர்களையும் நீங்க எப்படி டார்டரா கிளிக்கணும்னா வைகோ அவர்களோட பேச்சை கேட்கலாம். கருணாநிதி ஒரு இன துரோகி சொன்னாரா இல்லையா வைகோ? இன்னைக்கு போய் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அந்த படத்துல வர மாதிரி குறுக்கப்படுத்திக்கிட்டு அந்த 10 பைசா பைத்தியம்னு வரும். குறுக்கப்படுத்திட்டு யாரா இருந்தாலும் என்னை தாண்டி தான் போகணும்டா அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த மாதிரி யாரு போய் ஸ்டாலின் தளபதி ஸ்டாலினை தொட்டாலும் என்னை தாண்டி தான் போகணும் அப்படின்னு போய் படுத்து கிடக்குறாரு குறுக்க. என்ன சொல்றது இந்த கேவலத்தெல்லாம்? இப்ப எப்படி நீங்க வைகோ அவர்களை அப்படி மாத்தி அப்படியே உறிஞ்சு உட்கார வச்சிருக்கீங்க? அப்ப உங்க கூட இவங்க பேசுறதெல்லாம் சமூக நீதி, சுயமரியாதை இதெல்லாம் பேசுவாங்க, மானமிகு அப்படின்னு. ஆனா இவங்க கூட இருக்கவங்களுக்கு சுயமரியாதை, மானம், ரோஷம் எதுவுமே இருக்கக்கூடாது. இல்லாம இருந்தா தான் அங்க போய் திமுக கூட இருக்க முடியும். இப்போ நடைப்பயணம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மதுவுக்கு எதிராக. மத்திய அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா மது ஒழிப்பு மாநாடுன்னு போட்டாங்க 2023 டயத்தில். அப்போ கூட மத்திய அரசாங்கம் தான் அதுக்கு சிறப்பு திட்டம் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொல்றேன்ல, திருமாவளவன் அவர்களும் வைகோ அவர்களும் மல்லாக்கப்படுத்தி வச்சு தூக்கிட்டு இருக்காங்க. பொழிச்சுட்டு அவங்க மூஞ்சில தான் தெரியும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியுதா இல்ல மக்களும் சேர்ந்து துப்புறாங்க தெரியலையா? ஆமாப்பா, நீ எப்ப ஆட்சி யார் நடத்திட்டு இருக்கா? இங்க ஆட்சி நடத்திருக்க ஸ்டாலின் அவர்கள் தானேப்பா. நீங்க அப்புறம் என்னத்துக்குப்பா நீங்க வந்து அப்ப நீங்க அப்புறம் என்ன மாநில சுயாட்சி, எங்களுக்கு முதுகெலும்பு மிக்கவர்கள், நாங்க வந்து மத்திய அரசு எதிரையும் உள்ள விட மாட்டோங்கிறீங்க. அப்ப மது ஒழிப்புக்கு மட்டும் மத்திய அரசு உள்ள வரணுமா? சரி, அதுக்குமே ஸ்டாலின் அவர்களே சொல்லுங்க. ஸ்டாலின் அவர்களை ஒரு வந்து உள்துறை அமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுத சொல்லுங்க. ஐயா, இங்க கஞ்சா புழக்கம் அதிகமா போயிருச்சு, மது வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு, என்னமோ மெத்துங்கிறாங்க, சிந்தட்டிக் ட்ரக்குங்கிறாங்க, போதை ஊசிங்கிறாங்க, எங்களால முடியல, இந்த போதைப் பொருட்களால எங்களால கட்டுப்படுத்த முடியல, தயவு செய்து மத்திய அரசு உள்ள வாங்க அப்படின்னு ஒரு லெட்டர் எழுத கொடுக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் மத்திய அரசு உள்ள வரும்ல. அதுக்கப்புறம் அவங்க போலீஸை வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்களா, அதை பண்ண சொல்லுங்க. வைகோ அவர்களுக்கு கொடி அசைச்சு ஆரம்பிச்சு வச்சது ஸ்டாலின் அவர்கள் தானே. இங்க கொடி அசைக்கிறதுக்கு போல ஒரு லெட்டர் எழுத வேண்டியதானே. இவ்வளவு சிம்பிள். நீங்க நாடகம் ஆடுறீங்க, வேஷம் போடுறீங்கன்னு பொதுமக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? டாஸ்மாக நடத்துறது யாரு? தமிழ்நாடு அரசு தானே. சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்க வந்து டாஸ்மாக நடத்திட்டு இருக்கு. இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில் விடுற மாதிரி இங்க என்ன டாஸ்மாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நடத்திட்டு இருக்கு. அப்ப எதுக்கு வந்து வைகோ அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நாடகம் ஆடிக்கிட்டு திருமாவளவர்களை மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு பெருசா போட்டுட்டு அதை எல்லாரும் கேள்வி கேட்கறாங்கன்னா முதல்வரை போய் சந்திச்சுட்டு வந்தாரு. அடுத்த நாள் பார்த்தா மது ஒழிப்பு மாநாடு சின்னூண்டாயிருச்சு. மது ஒழிப்பு மகளிர் மாநாடுன்னு பெருசாயிடுச்சு. மக்கள் என்ன லூசா பார்த்துட்டு தானே இருக்கிறவங்கள. அப்ப நீங்க எப்படிலாம் வேஷம் கட்டுறீங்க? ஒரு மாநாடு நடத்தணும், எது பண்ணணும்னாலும் நீங்க கட்சிக்கு கூட்டணிக்கு நாங்க உள்ள போயிட்டீங்கன்னா அந்த தலையை ஆட்டணும்னா கூட அவரை பார்ப்பீங்க. அவர் சொன்னாதான் அவர் இப்படி இப்படி ஆட்டுறீங்க. இல்ல நீங்க என்ன சுயமரியாதை, நாங்களாம் மானமிகு வீரமிகுன்னு பேசிக்கிறாங்கன்னே தெரியல. வெக்கமா இருக்குது. நம்ம இந்த அரசு ஊழியர்கள்லாம் போராடிட்டு இருந்தாங்க. அதுக்கு தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் எடுத்து வந்திருக்காங்க. ஜாக்டோஜியெல்லாம் போயிட்டு முதலமைச்சருக்கு இனிப்பூட்டி கொண்டாடி இருக்காங்க. அது நிறைவேற்றிட்டாங்க தான் பார்க்கணும். ஸ்டாலின் அவர்கள் இது வரைக்கும் எத்தனை வடையெல்லாம் வாயால வடை சுட்டுருக்காரோ அதுல இது இன்னொரு ஸ்பெஷல் வடை. அவ்வளவுதான். இதுல இதுக்கு எவ்வளவு ஃபண்ட் அலாட் பண்ணதா சொல்லியிருக்காங்களா? எந்த தேதியில இருந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்களா? இது எந்த வருஷத்துல இருந்து ஆகணும் சொல்லியிருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. இந்த சேகர் பாபு ஒரு இதுல சொன்னார்ல, எப்ப செய்வோம்னு சொல்லியிருக்கோமா, எப்ப தேதி சொல்லியிருக்கோமா அப்படின்னு இருக்காங்களா? இவரும் சொல்லியிருக்காரு, சேகர் பாபுமே சொல்லியிருக்காரு. தூய்மை பணியாளர்கள் இது பண்ணப்பலாம். பிடிஆர் அவர்களும் கேட்டிருக்காரு, சொன்னோம் தேதி குறிப்பிட்டமானு. அது பேர் இந்த மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுப்போம்னாங்க. அதுவே 2.5 வருஷம் கொடுக்கல. எல்லா எதிர்கட்சிக்கெல்லாம் வச்சு இடின்னு இடிச்சதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாம 2.5 வருஷம் கழிச்சு அதை கொடுத்தீங்க. இந்த மாதிரி நீங்க இந்த குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுக்கவே இல்லை 4.5 வருஷமா. 4.5 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் கண்ணை திறந்துருக்கீங்க. அதுலயும் அதிநவீன லேப்டாப்பா, இந்த உலகத்திலே இந்த அவதாரில எல்லாம் வர மாதிரி இப்படி தட்டணும்னா அப்படியே 5D இதுல வர மாதிரி என்னென்ன பில்டப் கொடுக்குறீங்க? ஜெயலலிதா அம்மா இருந்தப்ப இதே லேப்டாப் தானே கொடுத்தாங்க. எடப்பாடி அவர்கள் இருந்தப்ப இதே லேப்டாப் தானே கொடுத்தாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க மடிக்கணினி கொடுக்கல, அதை விட அட்வான்ஸ்டா நாங்க லேப் கொடுக்க போறோம், டேப் கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னீங்க. நீ லேப்டாப்பையே தான் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? அதை 4.5 வருஷம் கொடுக்க உங்களுக்கு துப்பு இல்லை. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து சறுக்கு விட்டு விளையாடிட்டு இருக்கிறாரு. அங்க வந்து எல்லாம் செவுறு இடிச்சு வந்து செத்துட்டு கிடக்குறான் ஸ்கூல் மாணவர்கள்லாம். சாப்பாட்டுல புழு நண்டிக்கிட்டு கிடக்குது. ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கிடையாது. டீச்சர்ஸ்ல பாதி பேர் இங்க தான் போராட்டத்துல வந்து உட்காந்துருக்காங்க. மீதி இருக்கிறவங்களும் எந்த கிளாஸ் எடுக்கிறது என்ன பண்றதுன்னு புரியாம முழிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இந்த நிலைமையில இருக்குது அரசு பள்ளிகளோட நிலைமை எல்லாமே. எல்லா பக்கமும் போராட்டம், செவிலியர்கள் ஒரு பக்கம் போராட்டம், எல்லாரும் போராட்டம். நீங்க என்ன இந்த அரசு ஊழியர்களுக்கு மட்டும் இவங்களுக்கு மட்டும் நீங்க செய்றீங்க? அப்ப தூய்மை பணியாளர்கள்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா? ஏன் அவங்க இவங்களுக்கு முன்னாடியில இருந்து அவங்க கிட்டத்தட்ட 100 நாட்கள் தாண்டி அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் தூய்மை பணியாளர்களுக்கு எதுவுமே சொல்லல இந்த அரசு?
அப்போ இதுதான் உங்க சமூக நீதியா? இவங்கெல்லாம் ஒரு படித்தவர்கள், இவங்கெல்லாம் இந்த ஜாக்டோ ஜியோங்கிற அமைப்பு வந்து இங்க இவங்களோட ஓட்டுல வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றதுனால இவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இதை நீங்க செய்ய போறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பிளான் என்னன்னா 2026ல நம்ம ஆட்சிக்கு வரப்போறது இல்ல, அடுத்து வரவன் சாவறான், நமக்கு என்னயா அப்படின்னு சொல்லி இதை இது பண்ணி விட்டீங்க, டேட் போடாம பண்ணி விட்டீங்க. அதே தூய்மை பணியாளர்கள் நீங்க பாருங்க, இப்ப இந்த போன வாரத்துல கூவத்துல இறங்கி போராட்டம் பண்றாங்க. அப்படியே வைத்தறிச்சலா இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த கூவத்துக்குள்ள அந்த சாக்கடையில அந்த கழிவுல இறங்கி நின்று பண்றாங்கப்போ அப்படியே பாக்குறப்ப அவ்வளவு வேதனையா இருக்கு. இந்த சகதியிலயும் அந்த நரகல்லயும் இறங்கி நிக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களோட வேதனை வைத்தறிச்சல்னா ஏங்க அதை என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாரு. அப்போ ஒரு சமூகத்துல அடித்தட்டு மக்கள், ஒரு சாதாரண தூய்மை பணியாளர்கள், அந்த படிப்பறிவு இல்லாத மக்கள்னா இவ்வளவுதான் உங்களுக்குதா? ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, போய் வந்து கூலி படம் பாக்குறதுக்கு, ஒவ்வொரு சினிமா போய் பாக்குறதுக்கு முதல்வருக்கு நேரம் இருக்கு. ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து இங்க இருந்து காசாவுக்கு வந்து கட்டாம்பட்ட துண்டை போட்டுக்கிட்டு போய் முதல்வர் குரல் கொடுப்பாரு. இங்க தமிழ்நாட்டுல சென்னையில இப்படி போராடிட்டு இருக்காங்க. இதை போய் ஏன்னு கேட்கறதுக்கு முதல்வருக்கு நேரம் இல்லையா? அப்ப என்ன உங்களோட சமூக நீதி? இதான் உங்க சமூக நீதியா? என்னைக்குமே வந்து பட்டியலின மக்களுக்கும் அடித்தட்டு மக்களையும் ஒரு இழிவான ஒரு பார்வையில, ஒரு கேவலமான பார்வையில உச்சபட்ச ஆணவத்தோட அணுகிறது தானே இந்த திமுகவோட போக்கா இருக்கு. ஆனா நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? நீங்க தான் சமூக நீதி காவலர்கள்னு உங்களை நீங்களே சொல்லிக்கிறீங்க. எவனும் தமிழ்நாட்டுல உங்களை சொல்றது இல்லை. நீங்களே அப்படி பேர் வச்சுக்கிறீங்க. ஏன்னா இந்த இப்ப கூட அந்த சமூக நீதி கண்காணிப்பு குழு அப்படின்னு சொல்லி ஒண்ணு போட்டிருக்காங்க. 2 வருஷங்கள் அதிகப்படுத்திருக்காங்க. ஆமா, அது ஏற்கனவே அவர் சுபவியை போட்டதுக்கு நாங்க கேட்டோம், சமூக நீதிக்கு இவர் என்னையா பண்ணாரு, சமூக நீதிக்கா என்ன பண்ணியிருக்கிறாரு. நாங்க என்ன கேட்கிறோம், சமூக நீதினா என்ன? நீங்களே என்ன சொல்றீங்க, கலப்பு திருமணங்கள், கலப்பு திருமணம் பண்ணா நாங்க சமூக நீதி அப்படியே நட்டக்குத்தா நிறுத்திடுவோங்கிறீங்க. சுபவி அவர்கள் வந்து கலப்பு திருமணம் பண்ணியிருக்காரா? இல்ல, அவரோட சமூகத்திலேயே சேர்ந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவர் பிள்ளைங்களுக்கு கலப்பு திருமணம் பண்ணியிருக்காரா? இல்ல, அதே சமூகத்துலதான் பொண்ணு எடுத்திருக்கிறாரு. ஏன் நீங்க அவங்க வீட்டுல கார்த்திகை தீபம் ஏத்துறாங்க, விளக்கு ஏத்துறாங்க, தீபாவளி கொண்டாடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா இவர் மட்டும் வெளியில வந்து உட்காந்துக்கிட்டு இல்ல நாங்க சமூக நீதி காவலர்கள் அப்படின்னு பேசிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா திருமணம் கடந்த உறவு. ஏன்னா கள்ளக்காதல், நான் காதல் என்னடா கள்ளக்காதல் நல்ல காதல் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிலாம் பேசுறாரு. இதே பாலிசி இவங்க வீட்டுல இருக்க லேடிஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண விடுவாங்களா? ஸ்டேஜ் ஏறி தாலி எடுப்பு போராட்டம் நடத்துறீங்க. அதே தாலி எடுப்பு போராட்டத்தை உங்க வீட்டுல இருக்க மகளிர்லாம் செஞ்சிருக்காங்களா? அவங்க எல்லாம் தொங்க தாலி போட்டுருக்காங்களே. இப்படி முன்னுக்கு பின்னு முரணா ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவேன், நான் என் வீட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ற ஒருத்தரை சமூக நீதி கண்காணிப்பு குழுன்னு போட்டிருக்கீங்க. சரி, உன் வீட்டுல தான் இந்த லட்சணம். சரி, சமூக நீதியை காக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல தான் என்ன பண்ணிருக்கீங்க? சமூக நீதியை என்ன கண்காணிச்சிருக்கீங்க இத்தனை வருஷமா? என்ன கழட்டிட்டீங்கன்னு உங்களுக்கு இன்னும் 2 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறாங்க. இதுல உங்களுக்கு தனியா ஹானரரியம், உங்களுக்கு டிராவல் அலவன்ஸ், கன்வேயன்ஸ், கத்திரிக்காய் இதெல்லாம் ஏன் அப்பா வீட்டு காசு? எங்க காசை தூக்கி உங்களுக்கு சொம்படிக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்படி ஏதாவது போட்டு வச்சிடுறது. தேவர் சுபவி, இன்னொருத்தர் யார் இருந்தவர், இந்த மனுஷிய புத்திரன், அவங்க எல்லாம் மனுஷனே கிடையாது, அவங்களே பேர் வச்சுக்கிறாங்க, நான் தான் மனுஷிய புத்திரன். மித்தெல்லாம் மிருகத்துக்கு பிறந்தவங்க, இவங்க வந்து மனுஷிய புத்திரன். இவங்க எல்லாம் பேரை வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் யாரு? இந்த கண்காணிப்பு குழுல இருக்காங்க. இந்த வேங்கை வேலை மலத்தை கலந்தாங்கல்ல, அதை போய் இவங்க எதாவது கண்காணிச்சாங்களா? 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஏதாவது கண்காணிச்சாங்களா? ஒண்ணும் கிடையாது. அந்த ஊர்ல இருக்கிறவங்க இந்த 3 வருஷத்துல ஒவ்வொருத்தனா போய் 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 பார்த்திருந்தா கூட முடிஞ்சு போயிருங்க. அத்தனோண்டு ஊர் அது. நீ என்ன சமூக நீதி கண்காணிப்பு வச்சிருக்கீங்க? உங்க கூட கூட்டணியில இருக்க விசிகாவை சேர்ந்தவர் ரவிக்குமார் அவர்கள் என்ன சொல்றாரு? பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல் அதிகமா இருக்கு இந்த ஆட்சியில. அது மட்டும் இல்லாம அண்டை மாநிலங்கள்ல பட்டியலின மக்களுக்கு மேலான தாக்குதலுக்கு கிடைச்சிருக்க தீர்ப்புகளும் தண்டனைகளும் நம்மளை விட ரொம்ப அதிகமா இருக்கு, இங்க ரொம்ப கம்மியா இருக்கு. இங்க பட்டியலின மக்கள் மேல தாக்குதல் நடத்துறான்னு ஒருத்தன் கேஸ் போட்டா கூட அந்த வழக்கு பதியப்படுறது இல்ல. அப்படியே பதியப்பட்டாலும் அது வந்து சார்ஜ் ஷீட் பண்ண போறது இல்ல. அப்படியே பண்ணாலும் அங்க தீர்ப்பு கிடைக்கிறது இல்ல, அவனுக்கு வந்து நியாயம் கிடைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுது? என்ன உங்க சமூக நீதி? இதான் உங்க டக்கா? அப்ப இப்படி ஒரு கேவலமா ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இங்க எவனாவது நிம்மதியா இருக்கானா? பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவன் நிம்மதியா இருக்கானா? இல்ல. சரி, பிராமணன் நிம்மதியா இருக்கிறானா? அவெல்லாம் அழுக்கு அப்பர் காஸ்டானு அவங்களே எங்க போனாலும் அவங்க பாட்டுக்கு தேவையான அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எங்க போனாலும் அவங்கள துரத்தி அடிக்கிறது, அவங்கள வம்புழுக்கிறது, அவங்கள அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்தல. பெண்கள் நிம்மதியா இருக்காங்களா? பெண்கள் எங்கேயும் வெளியில போக முடியல. தினம் எங்க திரும்பினாலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. குழந்தைகளாவது வெளியில போய் விளையாட முடியுதா? கிடையாது. குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ வழக்குகள் 50% மேல திமுகல அதிகமா இருக்கு. எங்க திரும்பினாலும் ஆம்பளை புள்ள, சரிடா பொம்பளை புள்ள தான் பிரச்சனை, ஆம்பளை புள்ளைய வெளியே விட முடியுதா? ஆம்பளை பசங்களே வெளியில அனுப்ப பயமா இருக்கு. எங்க பார்த்தாலும் கஞ்சா, மெத்து, அபின்னு, போதை ஊசி, சிந்தட்டிக் ட்ரக்குன்னு என்னென்னமோ கலரா கஞ்சா ஆயில் என்னென்னமோ சொல்றாங்க. நம்ம வீட்டு ஆம்பளை பிள்ளைங்கள வெளியில விட முடியல. சரி, இவங்கெல்லாம் ஒரு வயசான கிழவி, ஒரு வயசான பாட்டியை வெளியே விடலாமா? அதுக்கும் முடியாது. 80 வயசு பாட்டியா இருந்தாலும் இழுத்துட்டு போய் அதை பாலியல் பலாத்காரம் பண்ணி கொண்டு போட்டுட்டு போறாங்க. இந்த லட்சணமா ஆட்சி நடத்திக்கிட்டு அற்புதமான ஆட்சியை கொடுத்துட்டேன், ஒரு அராஜகமான ஆட்சியை கொடுத்துட்டேன், அப்படியே எங்க ஊர்ல தேனாலும் பாலாலும் ஓடுதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த கேட்கிறவன் கேட பையன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? தமிழ்நாடு மக்களை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப அவர் வந்து
சிவராஜ் சிங் சௌஹான் ஐயா வந்து இப்ப பேசியிருக்காரு. அவர் கேட்கிறாரு, இங்க விவசாய நிலங்களுக்கு, அவர் வந்து விவசாயத்துறை அமைச்சர், அதனால விவசாயிகளை பத்தி கேட்கிறாரு, எப்பா விவசாய நிலங்களுக்கு விடுறதுக்கு தண்ணி இல்ல, ஆனா சாராயம் ஆறா ஓடுதேப்பா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த கேள்வி தமிழகத்துல இருக்க எல்லாரும் கேட்கிறாங்க. எல்லா தாய்மார்களோட கேள்வியா இருக்கு, எல்லா மனைவிகளோட கேள்வியா இருக்கு. கனிமொழி அக்கா சொன்னாங்கல்ல, ஐயோ இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமா இருக்காங்கன்னு, ஊருப்பட்ட பொண்ணுங்களோட தாலி எடுத்துட்டு அப்படி பேர் கேள்வி கேட்டு உட்காந்துருக்காங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? காசு பணம் துட்டு மணின்னு என்ன பெருக்க முடியுமோ பெருக்கிட்டு போயிட்டு இருக்கு. மயிலாப்பூர்ல மழை பெஞ்சா மாஸ்கோல கொடை பிடிப்பாங்க அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டுற மாதிரி. இப்போ கோவன் அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். அவர் வெனிசுலா நாட்டு அதிபரை கடத்திட்டு போனாங்க அமெரிக்கா. அதுக்கு கண்டனங்கள்லாம் தெரிவிச்சு இப்போ வெளியே வந்திருக்காங்க 4.5 வருஷம் கழிச்சு. இல்ல எனக்கு புரியல, கோவனுக்குலாம் ஏதாவது மனநல கோளாறு இருக்கா, இல்ல அவர் கொண்டு ஹாஸ்பிட்டல் எதுவும் சேர்க்கணுமான்னு தெரியல. இவங்களுக்கு இல்லை ஏதாவது செலக்டிவ் அம்னிஷாவா அப்படின்றதும் தெரியல. இந்த செலக்டிவ் அம்னிஷான்னு சொல்லக்கூடாது, இந்த காரியக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க ஊர்ல. சில பைத்தியம்லாம் இருக்கும், அந்த பைத்தியம் அதுக்கு வேணும்னா மட்டும் கரெக்டாக எல்லாம் செஞ்சுக்கும், மித்த நேரத்தில் பைத்தியமா இருக்கும். அந்த மாதிரி இவங்க போன ஆட்சி காலத்துல ஐயோ தமிழ்நாட்டில் சாராயம் ஆறா ஓடுது, இப்படி இது பண்ணல, மூடு டாஸ்மாக் மூடு அப்படின்னு பாட்டெல்லாம் போட்டு ஊத்தி கொடுத்த உத்தமியே என்னன்னு பேசி ஆட்டம் போட்டாங்க. 21 எலெக்ஷன் வந்து முடிஞ்சு திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கேயாவது கோவணத்தையாவது எங்கேயாவது பார்த்தீங்களா? இல்ல, எங்கேயும் காணாம். சைலண்டா எங்கேயோ போய் அப்படியே தலைமறைவாயிட்டாரு. திடீர்னு எங்கேயோ அந்த முளைச்சு வந்திருக்காங்க. எங்கடா கோவணா காணோம் எல்லாரும் அப்பப்போ கேட்டுட்டே இருந்தாங்க. ஏன்னா போன ஆட்சி காலத்துல துள்ளி திரிஞ்சு ஓடிக்கிட்டு குறுக்க நடுக்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ டாஸ்மாக்னு போன தெரியாது, டாஸ்மாக் தான். இந்த தடவை வாயில நுழையாத போதை பொருள்லாம் நுழைஞ்சுக்கிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்க போனாரு? எதுக்கு நீங்க அப்ப வந்து குரல் எழுப்பல? ஏன் எதுவும் பேசல? எங்கடா போனாரு அப்படின்னு பார்த்தா திடீர்னு வந்து நின்றுட்டு வெனிசுலா அதிபருக்காக இங்க குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஏப்பா சாமி, ஊருக்கு நீங்க இருக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு முதல்ல குரலை கொடு. தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்க போன? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எங்க வெனிசுலாவுக்கு என்னத்து நீ பேசுற? நீ இவங்களை பார்த்தா மக்கள்லாம் துரத்தி அடிக்க மாட்டாங்க, காரி துப்ப மாட்டாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்களா? எங்களெல்லாம் பார்த்தா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு. இல்ல இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இன்னும் நம்ம தாத்தா காலத்து திமுக மாதிரியே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம அப்பா தாத்தா என்ன பண்ணாங்களா அவங்களுக்கு தெரியும். அவங்க என்னடா கிறுக்கு பயிலுவீங்கன்னா அவங்க போயிடுவாங்க. இன்னைக்கு நம்ம மக்கள் அப்படிலாம் போறது இல்ல, எழுதி கிழிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருந்தா கூட செல் எடுத்து வீடியோ போடுறாங்க. ஏன்னா கிறுக்கு பயலுகளா, தமிழ்நாட்டில் இவ்வளவு சாராயம் இதா போயிட்டு இருக்குது, டாஸ்மாக்ல 24 மணி நேரமும் சரக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை கேள்வி கேட்க துப்பு இல்ல. இங்க இந்துக்களுக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இந்த திருப்பரங்குன்றத்துல ஒரு விளக்கேத்துறதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்க துப்பு இல்ல உனக்கு. நீ எங்க போய் வெனிசுலா அதிபருக்கு எங்க இருந்து குரல் கொடுத்துட்டு இருக்க? இல்ல நீ வெனிசுலா அதிபருக்கு அப்படியே குரல் கொடுத்துட்டா ட்ரம்ப் அப்படின்னு நடுங்கி போயிருவாரா? ஐயோ கோவன் குரல் கொடுத்துட்டாருப்பா அப்படின்னு அப்படியே ட்ரம்ப் நடுங்கி போயிருவாரா? ஏன்னா காமெடி பீஸ் மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்யூனிஸ்டுகள் அப்படிதான் இங்க உட்காந்துக்கிட்டு இதுக்கு எதிராக பேசுறோம் அப்படின்ட்டு. இப்ப கம்யூனிஸ்டுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வரக்கூடாது. போ நீ சீனா கோடு, போ அங்க போ வெனிசுலா கோடு, இங்கே எங்கள்கிட்ட வர எங்க பிரச்சனைக்கெல்லாம் நீ குரல் கொடுக்க மாட்டேன், இதுக்கு வாயில ஜிப்ப போட்டுப்ப. எங்கேயோ வெனிசுலா பிரச்சனை, காசா பிரச்சனை, இங்க இருக்கிற பிரச்சனைக்கு நீ போறேன்னா அப்ப அவனுக்கிட்டே போய் ஓட்டு வாங்கிக்கோ. எங்க கிட்ட தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அதுக்கு வந்து ஓட்டு வாங்குற? அதை ஒவ்வொரு மக்களும் கேட்கணும், ஓட்டு கேட்டு வருவாங்கல்ல, அப்ப துரத்தி அடிக்கணும். இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்துல 2 நீதிபதிகள் விசாரணை செஞ்சாங்க. ஜிஆர் சாமிநாதன் அவங்களோட தீர்ப்பை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இப்போ எப்ப விளக்கேற்றுற மாதிரி இருக்கும் எதிர்பார்க்கலாம்? விளக்கு இவங்க ஏத்த மாட்டாங்கப்பா. திமுக விளக்கு ஏத்த மாட்டாங்க. இவனுங்களுக்கு எல்லா வீட்லயும் விளக்கு அணைக்கிறது தான் வேலை. இவங்களுக்கு வேலையே எவனும் சுபிச்சமா இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டை இருண்ட கண்டமாக்கணும், தமிழ்நாட்டு மக்களை நாசமாக்கணும், இந்துக்களை நாசமாக்கணும், இதான் இவங்க வேலை. ரகுபதி பேசியிருக்காரு பாருங்களேன், நாங்க வந்து திருப்பி மேல்முறையீட்டுக்கு போறோம். எவன் அப்பா வீட்டு காசுல நீங்க மேல்முறையீட்டுக்கு போறோம்? நான் திரும்ப தான் சொல்றேன், ஒரு முறை உச்ச நீதிமன்றத்துக்கு போனா கோடிக்கணக்கான ரூபாய் செலவாகுது. ஒரு விளக்கை ஏத்துறதுக்கு தீபத்தூண்ல எவ்வளவு செலவாகும்? இஞ்சி போனா 1000 ரூபாய் செலவாகுமா? 1 லட்சம் ரூபாய் செலவாகுமா? 1 கோடி ரூபாய் திருப்பரங்குன்றம் கோயில் நிதியை எடுத்துட்டு போய் நீங்க உச்ச நீதிமன்றத்தில் செலவு பண்றீங்க. எதுக்கு நாங்க உண்டியல்ல காசு போட்டோம்? திருப்பரங்குன்றத்துல பக்தர்கள் உண்டியல்ல போடுற காசு, திருப்பரங்குன்றம் கோயில்ல விளக்கேத்த மாட்டேன்னு சொல்லி நீ உச்ச நீதிமன்றத்துக்கு போறதுக்கு தான் காசா? கோவில் ஃபண்டை யூஸ் பண்ணி தான் இவங்க கேஸுக்கு போறாங்க. இப்ப யார் காசு எடுத்து போடுறாங்க? திமுக உண்டியல்ல குடுக்கின காசு எடுத்து போடுறாங்களா? உடன்பிறப்புகள் நிதியில இருந்து எடுத்து போடுறாங்களா? கோவில் காசு எடுத்துட்டு போய் எதுக்கா நீங்க வந்து எங்களுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துக்கு போறீங்க? நீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? கோர்ட் தீர்ப்பு வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? செய்யறதுல என்ன பிரச்சனை? இவங்க சொல்றாங்க மத நல்லிணக்கம். நான் என்ன சொல்றேன்? மத நல்லிணக்கம். உன் பேச்சுக்கே நான் வரேன். மத நல்லிணக்கம்னா, அக்கா நான் இந்து, நீ கிறிஸ்டியன், நான் முஸ்லீம், வா தர்கால இருந்து 2 பேர் வா, வா இன்னைக்கு இதயராஜை கூப்பிட்டுக்கோ, நவாஸ்கனியை கூப்பிட்டுக்கோ, எல்லாரும் போய் இந்துக்கள் விளக்கேத்தல. நீங்க தான் சொல்லுவீங்கல்ல, பாய்மார்கள் ரோஸ் மில்க் கொடுத்தாங்க, பாய்மார்கள் மோர் கொடுத்தாங்க. ஒரு பாய்மார் திரி கொடுங்க, ஒரு கிறிஸ்டியன் என்ன கொடுங்க, அங்க ஊத்தி ஏத்திட்டு வந்தா என்ன உனக்கு குடிமொழிக்கு போச்சு? எது மத நல்லிணக்கம்? அதானே மத நல்லிணக்கம். இல்ல நீ போய் விளக்கேத்தினா என் உணர்வு புண்பட்டுரும் அப்படின்னு சொன்னா அது மத நல்லிணக்கமா? இதுல ஒரு அடிஷனல் பாயிண்ட் மேம், இப்ப இந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்தினா எப்படி மேம் அந்த மத கலவரம் வரும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அதுதான் சொல்றேன், அது எப்படி வரும்? அது அவங்க இஸ்லாமியர்களே கேக்குறாங்க. நாங்களே ஒண்ணும் சொல்லல, இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அங்க இருக்க அடிவாரத்துல இருக்க மக்களே சொல்றாங்க. எத்தனை இஸ்லாமியர்கள் வந்து தடை பண்ணாங்க?
எத்தனை இஸ்லாமியர்கள் பிரச்சனை பண்ணாங்க? நீங்க அங்க வீடியோ லைவ்ல எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. இஸ்லாமியர்கள்லாம் அமைதியா அவங்க வீட்டுல தான் இருக்காங்க. நீங்க தான் பிரச்சனை பண்ணது, நீங்க தான் எல்லாம் பண்றது. அப்ப இங்க திமுகக்கு என்னன்னா, இந்த முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட், இஸ்லாமியர்களை ஓட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, புலிவாலை பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இந்த வாழை பிடிச்சுக்கிட்டேவும் இருக்க முடியல, ஊடவும் முடியல இவங்களுக்கு. எப்படி இருந்தாலும் இவங்களோட அழிவு உறுதி. அந்த மாதிரி இந்த புலிவாலை பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டாங்க. இப்ப என்னன்னா கோர்ட்ல திரும்ப தீர்ப்பு வந்திருக்கு. அதுக்கு இது எப்படின்னா, இந்த சினிமால ரவுடி இருப்பாங்கல்ல, ரவுடி இருக்கப்ப அந்த ஹீரோ தானா, டேய் நீ போடான்னு ஒவ்வொருத்தரும் அனுப்புவாங்க, அடிவாங்க. அந்த மாதிரி நீங்க பாருங்க, இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூல ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொருத்தரையும் அனுப்புறாங்க. ஒவ்வொருத்தரா வந்து நல்லா மக்கள்கிட்ட முத்து புதுசா வாங்கிட்டு போ அப்படின்னு. அந்த மாதிரி இந்த டேர்ம் வந்திருக்கவர் இவர் ரகுபதி அவர்கள். அவர் பேசிட்டு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, சுடுகாட்டுல பணத்தை எரிக்கணும்னா அங்கதான் எரிக்கணும் அப்படின்னா, நான் கேட்கிறேன், சரி அப்பா நீங்க அவ்வளவு ஆக சிறந்தவங்க தானே, சுடுகாட்டுல தான் போனாருன்னா சென்னையில சுடுகாடு எங்க இருக்கு, கண்ணமாப்பேட்டையில இருக்கு. ஏன் எங்க அப்பாவை மெரினாலே தான் கொண்டு போய் வைப்பேன்னு எடப்பாடி பழனிசாமி காலில் போய் விழுந்தீங்க? ஏன் விழுந்தீங்க? அப்ப மட்டும் எடப்பாடியார் காலில் உளுந்து ஐயானு கதறி ஸ்டாலினே பேசுறாரு, நான் வெட்கத்தை விட்டு சொல்கிறேன், நான் முதல்வரோட கையை பிடிச்சு கெஞ்சினேன், அழுதேன், கதறுனேன், விம்முனேன்னு வடிவேல் மாதிரி டைலாக்லாம் விட்டீங்க. ஏன் அப்ப மட்டும் கண்ணமாப்பேட்டையில கொண்டு வச்சா உங்க அப்பா சமாதி ஆகாதா? உங்க அப்பாவை மட்டும் மெரினாலே தான் உங்களுக்கு இது வேணும். ஆனா நாங்க தீபத்தூண்ல விளக்கேற்றோம்னா அதுக்கு பேரே தீபத்தூண். அது இருக்கிறது கோவில் இடத்துல விளக்கேற்றுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அதுக்கு ஒரு அறிவாளித்தனமா ஒரு பதில சொல்றாரு. இது வழக்கத்திலே கிடையாதுங்க. இதை செஞ்சுட்டோம்னா அதுவே வழக்கமாயிரும். அப்படி வழக்கமாயிர கூடாதுன்றதுக்காக 144 போட்டாங்க. ஏன் வழக்கமான என்ன, வருஷத்துல ஒரு நாள் நாங்க போய் டெய்லி கூட விளக்க போறது படல, கார்த்திகை தீபத்தன்னைக்கு அங்க போய் வருஷத்துல ஒரு நாள் விளக்கேத்திட்டு அவங்க எங்க வர போறாங்க. இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்ப அது வழக்கமாயிருமா? டெய்லி சரக்கு அடிச்சான்னு வச்சுக்கோங்க, 24 மணி நேரமும் சரக்கு கிடைச்சா அது வழக்கமாயிடாது. கஞ்சா, மெத்து, அபினு, சிந்தட்டிக் ட்ரக்கு, போத ஊசி இதெல்லாம் அப்பப்ப எடுத்துக்கிட்டே இருந்தானா அது அவனுக்கு வழக்கமாயிராது. இதனால அவன் குடிச்சவர ஆர மாட்டான். ஆனா வருஷத்துக்கு ஒரு தீபத்தூண்ல போய் விளக்கேத்தினா அது வழக்கமாயிருமா? இதுக்காக இந்த திமுக அரசு இவ்வளவு கவலைப்படுது. 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு. திருப்பி அவங்க தள்ளுபடி பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. இங்க உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கு. திருப்பி நான் தீர்ப்பு இப்ப இங்க உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்றீங்க, திருப்பி இப்ப உச்சநீதிமன்றத்துக்கும் போறீங்க அப்படின்னா எந்த திமுர்லயும் ஆணவத்திலயும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப இந்து சமய அறநிலைத்துறை அப்படிங்கிறது இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு தான் இந்து சமய அறநிலைத்துறையை நாங்க வச்சிருக்கோமா? அப்ப இந்து சமய அறநிலைத்துறை என்ன சொல்றாங்கன்னா, இவங்களே பாருங்க, இந்த திருப்பூர்ல போயிட்டு ஒரு கோவிலை இடிக்கிறாங்க, கேட்டா கோர்ட்ல தீர்ப்பு வந்துருச்சுன்னு. ஏன்னா கோவிலை இடிக்கணும் அப்படின்னா கோர்ட்ல தீர்ப்பு வந்தா கோவிலை இடிப்பேன், அதே கோர்ட்ல தீர்ப்பு வந்தா கோயில விளக்கேற்ற மாட்டியா? அப்ப என்ன அவங்க ஸ்டாண்டு? இதே இந்து சமய அறநிலைத்துறையில கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, கோவில்களோட மத வழிபாட்டு இதுல இருந்து நீங்க தலையிடக்கூடாது, எப்படி பூஜை பண்ணணும் இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கா இல்லையா? அதே மீறி நீ போய் எங்க விளக்கேற்றலாம், எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எங்க நாட்டம் பண்ண யார் கூட்டா? அதே போல செயல் அலுவலர்கள் நியமிக்க கூடாது, அது செல்லாதுன்னு கோர்ட் சொல்லியிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் திருப்பரங்குன்றது விஷயத்துல யார் போய் பேசிட்டு இருக்காரு? செயல் அலுவலர் தான் போய் பேசிட்டு இருக்காரு. நீங்க கோர்ட்டை மதிக்க மாட்டீங்க, மக்களை மதிக்க மாட்டீங்க, கடவுளை மதிக்க மாட்டீங்க, யாரதான் மதிப்பீங்க? அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்க மாட்டீங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு காட்டு மிராண்டி தர்பார் நடத்திட்டு இருக்கிறவங்கள 2026 மக்கள் தூக்கி எறிவாங்களா மாட்டாங்களா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதுல ஒரு பெரிய அறிவாளித்தனமா பேசுறாரு, இந்துக்கள் பண்டிகைங்க இது, தமிழர்கள் இதுங்க இது, கார்த்திகை தீபங்கிற தமிழர் பண்டிகை. சரி உங்க பேச்சுக்கே வரோம், நவாஸ்கனி தமிழர் தானே, இன்னைக்கு வருது சமையல் தமிழர் தானே, நாங்களும் தமிழர் தானே, ராம ரவிக்குமார் தமிழர் தானே, வாங்க 3 தமிழரும் ஒன்னா தீபம் ஏத்துங்க. கார்த்திகை தீபம் தமிழர் பண்டிகை தானேப்பா. அப்ப அந்த தமிழர் பண்டிகைக்கு தீபம் ஏத்தனா ஏன் அந்த தமிழரோட மனசு புண்படுது? என்னையா லாஜிக் உங்க லாஜிக்? நாங்க தான் கேட்கிறோம், உன் பேச்சுக்கே வரோம், அது தமிழர் பண்டிகை தானே, அப்ப தர்கால இருக்கணும் தமிழர் தானே, இந்த தமிழை விளக்கு ஏத்தனா அந்த தமிழனுக்கு ஏன் மனசு புண்படுது? என்ன கேனத்தனமா நீங்க ஒரு பேச்சு பேசிக்கிட்டு ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இதுக்கு கோடிக்கணக்கா செலவு பண்ணிக்கிட்டு உங்களோட வரட்டு புடிவாதம் என்னன்னா, இல்ல ஏத்த மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன். நீ உன் வரட்டு புடிவாதத்துக்கும் வீம்புக்கும் ஆணவத்துக்கும் இன்னைக்கு கோவில்களோட ஃபண்டை கோடியா எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல கோவில்கள்ல வர்ற பணத்துக்கு என்ன வரவு செலவு கணக்குன்னு கோவில் இந்து சமய அறநிலையத்தோட இதுல ஏத்துங்கன்னு சொல்லியிருக்காங்களே இணையத்துல, ஏன் ஏத்த மாட்டேங்கிறீங்க? எவ்வளவு நாங்க உண்டியல்ல போட்ட காசு, மொட்டை அடிக்க எவ்வளவு பிடுங்கின, பொங்க வைக்க எவ்வளவு பிடுங்கின, லைன் 50 ரூபா கட்டணும், 100 ரூபா கட்டணும், 1000 ரூபா கட்டணும், 500 ரூபா கட்டணும் போடுறீ இல்ல? இந்த காசுலாம் ஒரு கோவிலுக்கு ஒட்டுமொத்த வருமானம் எவ்வளவு, அந்த வருமானத்தை வச்சு கோவிலுக்கு நான் என்ன செலவு பண்ணியிருக்கேன், மீதி காசுலாம் எவன் வாய்க்கு போகுது, இதெல்லாம் நீ கொடுக்கணும்ல, ஏன் அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? கோவிலுக்கு வரவு செலவு கணக்கே கொடுக்காம அந்த கணக்கு புள்ள வேலை பார்க்கறதுக்கு தான் உன்னை அறநிலையத்துறையினே கொண்டு போய் அங்க உட்கார வச்சிருக்கோம். அந்த வேலையை நீ பார்க்காம அதை விட்டுட்டு கோவிலுக்குள்ள உட்காந்துட்டு நாட்டாம பண்ற வேலை எல்லாத்தையும் மித்த வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க கோவில்ல இருக்க எல்லாத்தையும் எடுத்து வச்சு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கட்டலாமா, ரெசார்ட் கட்டலாமா, காலேஜ் கட்டலாமா, இதுக்கு தான் நாங்க கோயில்ல போய் உண்டியல்ல காசு போடுறோமா? நீங்க உண்டியல்ல அரசியலே தெரியாதே, எனக்கு அரசியல் எதுவுமே தெரியாதுன்னு சொல்ற ஒரு சாமானிய ஒரு பக்தன் போய் கேளுங்க, ஐயா உண்டியல் எது காசு போடுறீங்க? இங்க கோவிலை பராமரிக்கணும், சாமிக்கு நல்லா இருக்கணும், இந்த கோவில் நல்லா இருக்கணும், கோவில நல்லா இருக்கக்கூடிய கோவில் சிலைகள்லாம் இது பண்ணணும், இதுக்கு தானே கொண்டு கோயில்ல காசு போடுறாங்க.
அங்க இருக்கிற கோயில்ல வேலை செய்யறவங்களுக்குலாம் வருமானம் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு. நீ அந்த காசை எடுத்துக்கொண்டு போய் வாரி போய் போட்டுட்டு எங்களுக்கு எதிராகவே வேலை பார்க்கறதுக்கு, கோவிலில் விளக்கேற்றக்கூடாதுன்னு சொல்றதுக்கு, கோவிலுக்கு எதிராக செயல்படுறதுக்கு, கோவிலுக்கு வரவனெல்லாம் சோத்த திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியான்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு அறநிலைத்துறை ஒரு கேடா? அதுக்கு பேரு அறநிலையத்துறை, அறமற்ற துறைன்னு மாத்திருங்க இனிமேல். அவ்வளவுதான். மேம் இறுதியாக ஒரு கேள்வி மேம். கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த வீரப்பன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1000 அமித்ஷா வந்தாலும் 1000 மோடி வந்தாலும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு பேசியிருக்காங்க. இதெல்லாம் உங்களோட பயத்திலையும் பதட்டத்திலையும் வளர்றாங்கப்பா. நீங்க 1000 அமித்ஷா 1000 மோடிலாம் தேவையே கிடையாது. இங்க இருக்கிற என்டிஏ கூட்டணியில இங்க இருக்கிற தலைவர்களே போதும். நீங்களே அங்க தொட நடுங்கிட்டு கால் நடுங்கிட்டு அவன் வடிவேலுக்கு இதுல வரும்ல அது மாதிரி நேயா பாடி ஸ்ட்ராங்கா இருக்கு, பேஸ்மெண்ட் கடகடன்னு நடுங்குதுங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் இங்க நடுங்கிட்டு கிடக்குது. அது அப்பட்டமா தெரியுது. நீங்க அதனாலதான் அந்த பயத்திலையும் பதட்டத்திலையும் தான் ஒவ்வொருத்தங்க என்னென்ன பேசுறாங்க பாருங்க. ஆளாளுக்கு ஒன்னொன்னு பேசிட்டு திரியிறாங்க. யாரையாவது பார்த்தாலே பாஞ்சு கடிக்கிறாங்க. ஏன் அவ்வளவு பயத்திலையும் பதட்டத்திலையும் இருக்கீங்க? தோக்க போறோம்னு உங்களுக்கு உறுதியா தெரிஞ்சு போச்சு. அதனால நீங்க என்ன வேணா பேசுவீங்க. அதே போல அமித்ஷா அவர்கள் இந்த உள்துறை அமைச்சர் வந்து பாயிண்டா எடுத்து வச்சிருக்காரு. நீங்க என்னென்னலாம் பண்றீங்க, என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க. திமுக கட்டாயம் இங்க இருந்து தமிழகத்துல இருந்து ஆட்சியில இருந்து நீக்கப்பட போகுது உறுதின்னு சொல்லிட்டாரு. அதனால உங்களுக்கு பயம் வந்துருச்சு. அதனால நீங்க என்ன வேணா சொல்லுவீங்க. இதே இந்த உதயநிதி பாருங்க, இதுக்கு முன்னாடி சொன்னார்ல, நான் சனாதனத்தை ஒழிச்சே தீருவேன் அப்படிலாம் பில்டப் கொடுத்துருந்தார்ல. ஏன் இப்ப திருப்பரங்குன்ற விஷயத்துக்குள்ள எதுவுமே வாயை திறக்க மாட்டேங்கிறாரு? ஏன் பேச மாட்டேங்கிறாரு? அந்த பயம் இருக்குல்ல, வாங்கின அடி. அப்படி நீங்க என்ன பண்றீங்க? இப்படி அல்ல கைகளை அனுப்பி போய் அடி வாங்கிட்டு வாங்கடா போங்கடான்னு அனுப்பிட்டு இருக்கிறீங்க. முதல்வரும் துணை முதல்வரும் கனத்த மௌனத்துல இருக்காங்க. ஏன் நீங்க அமைதியா இருக்கீங்க? என்ன பிரச்சனை, என்ன பண்ணணும்? நீங்க தானே முதல்வர், நீங்க தானே துணை முதல்வர். ஏன் அந்த விஷயத்துக்கு வாயை திறக்காம இருக்கீங்க? ஏன் பேசாம இருக்கீங்க? அப்போ இதுல இதே தெரியுது, இவங்க பயத்துல இருக்காங்க, அச்சத்துல இருக்காங்க. தெரியாம அவங்கள அன்னைக்கே விளக்க ஏத்த விட்டுருக்கலாம். ஒரு 10 பேர் போய் ஏத்துங்கன்னு விட்டுருந்தா அன்னையோட போயிருக்கோம். இதை நம்ம வந்து முஸ்லீம்களை நாங்க தான் சிறுபான்மையினர் காவலர்னு சொல்லி நம்ம ஒரு புல்டப் பிளான் கிளம்பி அது இவ்வளோ பெரிய பூதமா கிளம்பும். இந்துக்கள் எல்லாம் சாமானிய அரசியல் இல்லாதவங்க எல்லாருமே திருப்பரங்குன்றத்துல இருந்து கிளம்புறாங்க. திமுகல இருந்து எவ்வளவு பேர் வெளியேறி இருக்காங்க தெரியுமா? திமுக எதுக்கா நீங்க வந்து திருப்பரங்குன்றத்தை விளக்கேற்ற வேணாம்னு சொல்றீங்கன்னு திமுகல இருந்து வெளியேறிட்டு இருக்காங்க நிறைய பேர். திமுக தொண்டர்களே அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. அப்ப இது திமுக வந்து பூர்ணச்சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து தன்னோட உயிரையே விட்டுருக்காரு. அவர் திமுகவை சேர்ந்தவர். அங்க உதயநிதி மதுரைக்கு போறாரு. அவங்க வீட்டுல இருக்கவங்களை போய் பார்க்கல. ஒரு வாய் வார்த்தையா திமுக சேர்ந்தவங்க ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல. அப்ப எப்பேற்பட்ட இவங்கெல்லாம் ஒரு மனுஷ பிறவிகளே கிடையாது, மிருகத்துக்கும் மேல. அவ்வளவு வன்மமா உங்களுக்கு இந்துக்கள் மேல. நாங்க எங்க குடும்பமே திமுக குடும்பம், உங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அவங்க அம்மால இருந்து சித்தில இருந்து கதறாங்க. நீ திமுக குடும்பமா இருந்தாலும் பரவாயில்ல, இந்து கோயில்ல விளக்கேற்றணும் அப்படிங்கிறதுக்காக நீ செத்து போனீங்கன்னா உனக்கு நான் இரங்கல் தெரிவிப்பேனா? அப்படிங்கிற அளவுக்கு உங்க மேல உங்களுக்கு மனசுல வந்து இந்துக்கள் மேல வன்மமும் அவ்வளோ வெறுப்பும் இருக்கு அப்படின்னா, காழ்ப்புணர்ச்சி இருக்குன்னா, அப்ப 2026 தேர்தலில் இந்துக்கள் வந்து உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. எப்படி எங்களை ஆள்றதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது, தமிழகத்துல இருக்கவே, அதாவது இந்த எலெக்ஷன்ல நிற்கிறதே கிடையாது. திமுகன்ற ஒரு கட்சியை அழித்து ஒழிக்கப்படணும். அது வந்து அது ஒரு தீய சக்தி. அது தமிழகத்துக்கே பெரிய கேடு. நம்ம நிறைய விஷயங்களை குறித்து எங்களிடம் பேசுனீங்க மேம். ரொம்ப நன்றி. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றிம்மா, உங்களுக்கு பொங்கல் வாழ்த்து. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.